ஹாய் ஒருவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டுக்கான சோஷியல் சயின்ஸோட இம்பார்ட்டன்ட் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டாப் 5 மார்க் அண்ட் 8 மார்க் பார்த்துடலாம். 100 அவுட் ஆஃப் 100 எடுக்க முடியுமான்னு கேட்டால் கம்பல்சரியில் அந்த 2 மார்க் மட்டும்தான் இடையூறாக இருக்கும். மீதி எல்லாமே நான் 8 மார்க்கு எல்லாமே நான் சொல்லிடுறேன். இன்னைக்கு எப்படி கேட்பாங்க, அதுக்கப்புறம் மேப் என்ன பண்ணணும், டைம்லைன் என்ன பண்ணணும், 5 மார்க்ஸ் என்ன பண்ணணும், 2 மார்க்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பிடிஎஃப் டச் பண்ணிட்டு போயிடும், பிடிஎஃப் பார்த்து எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதா? ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாரு. பல விஷயங்கள் ஒரு 10 நிமிஷம் நீ பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமில் சூப்பராக படிக்கலாம் அண்ட் நல்ல மார்க் எடுக்கலாம். 100க்கு 100 மதிப்பெண் சோஷியலில் ஈஸியாக அடிக்கலாம். நான் இப்போது சொல்கிற ஒரு டீட்டெயில் ப்ரெசென்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 5லேருந்து 7 பாயிண்ட் தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. பெரிய பெரிய டீட்டெயில் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் மாதிரி டீட்டெயில் இருக்குது அப்படின்னா ஒரு ஹெட்டிங்க்கு 2 லைன் தான் எதிர்பார்ப்பாங்க. பெருசாக எதுவும் எதிர்பார்க்க மாட்டாங்க. நீங்கள் புக்கில் இருக்கிற மாதிரி எழுதணும் கூட அவசியம் இல்லை. ஸ்கூலில் அப்படி சொல்லுவாங்க, பட் இவ்வளவு தான் மேட்டர். ஸோ அதுக்கெலாம் மார்க் கம்பட மாட்டாங்க. ஸோ நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவு நல்லா படித்து எழுதுங்க. ஸோ நல்லபடியாக இருக்கும். 2 மார்க்ஸில் ஒரு 2லேருந்து 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் தான் எதிர்பார்ப்பாங்க. மேக்ஸிமம் அந்த 2 பாயிண்ட் கரெக்டாக இருந்தாலே கரெக்டு தான். அதனால் பயப்படாதுங்க. டிஸ்டிங்விஷ் ரீசன்லாம் 2 பாயிண்ட் டிஸ்டிங்விஷ் இருந்தாலே மார்க் கொடுத்துருவாங்க. கிவ் ரீசனுக்கு 1 பாயிண்ட் இருந்தாலே மார்க் கொடுத்துருவாங்க. 5 மார்க்கில் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் பயப்படணும் அவசியம் இல்லை. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட இருக்க அதே அந்த ஆறுதல் தான் அது ஒன்று. ஸோ ஃபஸ்ட்டு 5 மார்க் 8 மார்க்கு சொல்லிடுறேன். யூனிட் 1 மெயின் காஸ் ஆஃப் ஃபஸ்ட் வேர்ல்டு வார் 8 மார்க்கில் இந்த வருஷம் கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரீட்டி ஆஃப் வேர்லெஸஸ் 5 மார்க்கு. ஒர்க் டன் பை லீக் ஆஃப் நேஷன் கேட்குறது தான். இது எல்லாமே 5 மார்க். யூனிட் 2 ரைஸ் ஆஃப் ஹிட்லர், ரைஸ் அண்ட் க்ரோத் ஆஃப் பாலிடிக்ஸ் இன் சவுத் ஆஃப்ரிக்கா. அது யூஇசி தான். யூனிட் 3 தமிழ் மீடியம் பயப்படாதீங்க. இங்கே புக் பேக் நம்பர் இருக்குது பாருங்கள். உங்களோட லாங் ஆன்சர் எடுத்துகிட்டு இதை எடுத்து புக் பேக்கில் ஹிஸ்ட்ரியில் நோட் பண்ணிங்கன்னா போதும். வேர்ல்டு வார் எஃபெக்ட் டு யூஎன் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட், தவிர்க்க முடியாது. 19th சென்ச்சுரி ரிஃபார்ம் மூமெண்ட், 19th சென்ச்சுரி ரிஃபார்மர்ஸ் படிச்சுக்கோங்க. ஸோ 4வது யூனிட்டு ஏன்டா போடலான்னு நினைக்காது. 4 யூனிட்டு வேண்டாம். ஒரு டாப்பஸாக இருக்கீங்கன்னா 2 கொஸ்டினுமே படிங்க. 4வது யூனிட் இல்லை வேண்டாம், ஓகேவா? யூனிட் 6 கட்டபொம்மன் 8 மார்க் கண்டிப்பாக கேட்கலாம். ஃபால் ஆஃப் சிவகங்கை, அவுட் பிரேக் ஆஃப் வெள்ளூர் ரெண்டுமே படிக்கணும். யூனிட் 7 1857 ரிவால்ட்டு, பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் ஈஸி தான். ஸோ அடுத்து யூனிட் 8 காந்தி மாஸ் லீடர் 8 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. காந்தி சிவில் டிசிப்ளின்ஸ் 8 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க, நிறைய பேர் படிக்கிறதே இல்லை. யூனிட் 9 ஒன்று தான் தமிழ் சிவில் டிசிப்ளின்ஸ் 8 மார்க்கு. யூனிட் 10 பெரியார் இவிஆர் 8 மார்க். ஹிஸ்ட்ரி முடிஞ்சு. ஜாகிரபியில் நார்த்தன் மவுண்டைன், பெனின்சுலா ரிவர் நல்லா படிச்சுக்கோங்க. யூனிட் 2 சவுத் வெஸ்ட் மான்சூன் ஃபாரஸ்ட்டு. யூனிட் 3 டைப்ஸ் ஆஃப் சாயில். இந்த பெனின்சுலா ரிவர், நார்த்தன் மவுண்டைனு, இந்த டைப்ஸ் ஆஃப் சாயில் 8 மார்க்கில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட் இன்டென்சிவ் அண்ட் மிக்ஸ்டு ஃபார்மிங் ஈஸி தான். யூனிட் 4 காட்டன் டெக்ஸ்டைல் அது 5 பாயிண்ட் போதும். மேஜர் சேலஞ்சஸ் ஆஃப் இந்தியன் ஹிஸ்ட்ரி 5 பாயிண்ட் போதும். யூனிட் 5 அர்பனைசேஷன் இம்பாக்ட்ஸ் மட்டும் போதும். யூனிட் 6 பிளாட்டூஸ் இன் தமிழ்நாடு, ரிவர் காவேரி, சைக்ளோன்ஸ் ரொம்ப ஈஸி தான். யூனிட் 7 பிளான்டேஷன் ஃபார்மிங், மினரல்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இன் தமிழ்நாடு. ஸோ ஜாகிரபி பொறுத்தவரைக்கும் கம்மியாக தான் இருக்குது. சிவிக்ஸில் சாலன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இம்பார்ட்டன்ட். டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டைரக்டிவ் பிரின்சிபல் 3மே இம்பார்ட்டன்ட் தான். யூனிட் 2 பிரைம் மினிஸ்டர் மட்டும், ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் பிரைம் மினிஸ்டர் மட்டும் படித்தா போதும். அடுத்தது யூனிட் 3 கவர்னரும் சீஃப் மினிஸ்டரும் நல்லா படிச்சுக்கோங்க. யூனிட் 4 நான் அலைன்மெண்ட்டு, கோ டிட்டர்மினேஷன் ஆஃப் ஃபாரின் பாலிசி ரெண்டுமே ரொம்ப மொக்க கொஸ்டின் தான், படிச்சிடலாம். யூனிட் 5 பிரிக்ஸ் மட்டும், ஆப்ஜெக்டிவ்ஸ். எக்கனாமிக்ஸில் யூனிட் 1 மெத்தட் ஆஃப் ஜிடிபி, டிஃபரன்ஸ் பிட்வீன் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டு. யூனிட் 2 எம்என்சி, WTO வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், குளோபலைசேஷன் இம்பாக்ட்ஸ், ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூனிட் 3 பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், கிரீன் ரெவல்யூஷன் அதுவும் படிச்சிருங்க. யூனிட் 4 3மே இம்பார்ட்டன்ட், ஏதோ ஒன்று கேட்டுட்டு தான் இருக்காங்க. டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ், ஜிஎஸ்டி, பிளாக் மணி ஈஸி தான். யூனிட் 5 இம்பார்ட்டன்ட் கேட்டகரி ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் அது போதும். ஆண்டர்பனர், ரோல் ஆஃப் ஆண்டர்பனர்னு ஒரு கொஸ்டின் இருக்குது லாஸ்ட்டில், அது முடிஞ்சால் பாருங்கள். அவ்வளோதான். டிஸ்டிங்விஷ் கிவ் ரீசன் இங்கே கொடுத்துருக்குறேன். கிவ் ரீசன் போட்டிருப்பேன், யூனிட்னா யூனிட் போட்டிருப்பேன். அந்த யூனிட்டில் நான் கொடுத்துருக்குறேன். ஸோ உங்களுக்கு டிஸ்டிங்விஷ் கிவ் ரீசன் படிக்கிறது எந்த தொந்தரவும் இருக்காது. ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க டிஸ்டிங்விஷ் கிவ் ரீசன் படிக்கலாம். ரொம்ப உங்கள் ஸ்கூலில் சொல்கிற மாதிரிலாம் வேண்டாம். நீங்கள் வந்து 2 பாயிண்ட் எழுதினா போதும். டிஸ்டிங்விஷில் கிவ் ரீசனில் 1 பாயிண்ட் எழுதினா போதும். அப்போது டிஸ்டிங்விஷ் 2 கேட்டாங்கன்னா 4 பாயிண்ட், அதாவது 2 பாயிண்ட்டு. கிவ் ரீசனில் 1 பாயிண்ட். ஸோ அந்த மாதிரி போதும். நல்லா நீட்டாக படிச்சிங்கன்னா போதும். மினி மெட்டீரியல் வேணால் நான் போஸ்ட் பண்ணுறேன் சோஷியலுக்கு, ஓகேவா? சோஷியலுக்கும் சயின்ஸுக்கு போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டிஸ்டிங்விஷ் கிவ் ரீசன் கொடுத்துட்டேன். 2 மார்க்ஸுமே யூனிட் வைஸ் உங்களுக்கு இருக்குது. உங்கள் புக் எடுத்து ரோமன் நம்பர் இங்கே போடலை, ஏன்னா கன்ஃபியூசிங்காக இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் புக் எடுத்து 2 மார்க் எங்கே இருக்கோ, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ் எடுத்துகிட்டு இங்கே நம்பர் நான் போட்டிருக்கேன் பார்த்தியா, அதை எடுத்து நோட் பண்ணு. இதில் நான் கொடுத்துருக்கிறது ரொம்ப கம்மி தான், பார்க்க தான் நிறையா இருக்கும். ஸோ இது கூட படிக்கலன்னா நம்மளால் ஒரு 2 மார்க் எழுத முடியாமல் போயிடும். கம்பல்சரிக்கு என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ இது ஹிஸ்ட்ரி, இது ஜியாகிரபி,
ஜாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். 4 2 மார்க் கேட்பாங்க, ஹிஸ்ட்ரிலையும் 4 2 மார்க் கேட்பாங்க. அப்போ அதுலேயே 8 2 மார்க் ஆச்சு. ஆனால் ஜாகிரஃபி மாதிரி அருமையான ஒரு சப்ஜெக்ட்டில் ஈஸியாக 4 எழுதிடலாம். ஏன்னா ஈஸியாக தான் இருக்கும் படிக்கிறதுக்கு. சிவிக்ஸ்லேயும் அப்படி தான் கம்மியாக தான் கொடுத்துருக்குறேன். ஸோ நீங்கள் இது கோ த்ரூ பண்ண 2 வரும், 2 3 வரும் எழுதல. எக்கனாமிக்ஸ்லேயும் அப்படி தான் கம்மியாக தான், முடிஞ்சளவு கம்மியாக கொடுத்துருக்குறேன். யூனிட் 4 இந்த யூனிட் 2 யூனிட் 1 ஈஸியாக தான் இருக்கும் படிக்கிறதுக்கு, ரொம்ப கஷ்டமாக இருக்காது. ஸோ படிச்சுக்கோங்க, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இப்போது கம்பல்சரி 2 மார்க் என்ன பண்ணலான்னா, நீங்கள் எல்லா 2 மார்க்குமே படிச்சு தான் ஆகும் புக் பேக்கில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரெண்டாவது ப்ளூ கலரில் பாக்ஸ் போட்டிருப்போம் புக்கில், அது படிச்சு தான் ஆகும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் ஃபாலோ பண்ணுங்கள். 5லேருந்து 7 பப்ளிக் நடந்திருக்கு. 2020லேருந்து 25 முடி பப்ளிக் நடந்திருக்கு. அதில் எல்லா கொஸ்டின் பேப்பர் எடுத்து அதில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்களோ நீங்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். ஸோ அதையுமே நீங்கள் வந்து ரெக்கவர் பண்ணணும். அப்போ தான் உங்களால் அடிக்க முடியும். பிடிஏ கொஸ்டின்ஸுமே ஃபாலோ பண்ணுங்கள். பிடிஏ கொஸ்டின்ஸும் ஃபாலோ பண்ணுங்கள். டைம்லைன் வந்து 1905லேருந்து 20 முடி ஒரு 5, 20லேருந்து 40லேருந்து ஒரு 5, 30லேருந்து 50 முடி 5, இது வரைக்கும் படித்தாலே ஏதோ ஒன்று கேட்பாங்க, எழுதிடலாம். இந்தியன் மூவ்மெண்ட் படிக்கணுமா வேர்ல்டு மூவ்மெண்ட் படிக்கணுமான்னு கேட்குறீங்க. இந்தியன் மூவ்மெண்ட்டை தான் கேட்பாங்க, ஆனால் அங்கே எதுவும் மென்ஷனும் பண்ண மாட்டாங்க சில டைமு. ஸோ நீங்கள் வேர்ல்டுலேயுமே படிச்சுக்கோங்க, இந்த சீரீஸில் இந்தியனும் படிச்சுக்கோங்க. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, திடீர்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, அதனால் நீங்கள் மோஸ்ட்லி இந்தியன் தான் கேட்பாங்கன்னு சொல்லி நினச்சிட்டு போகிறோம். இல்லைன்னு சொல்ல 99.9% திடீர்னு மாற்றி கேட்டாங்கன்னா, ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த சீரீஸில் இந்த 1905லேருந்து 1920 வேர்ல்டும் படிச்சுக்கோங்க, இந்தியனும் படிச்சுக்கோங்க. இதுலேயும் இந்த ரேஞ்சிலையும் வேர்ல்டும் படிச்சுக்கோங்க, இந்தியனும் படிச்சுக்கோங்க. இந்த ரேஞ்சிலையும் வேர்ல்டும் படிச்சுக்கோங்க, இந்தியனும் படிச்சுக்கோங்க. ரொம்ப வீக்காக இருக்கேன் அப்படின்னா நீ வந்து இந்தியன் மூவ்மெண்ட்டாவது ஒழுக்கமாக படிச்சுட்டு போ, வேறு எதுவும் படிக்க வேண்டாம். மேப்பு ஹிஸ்ட்ரியில் வந்து வேர்ல்டு மேப் இருக்கும், இந்தியா மேப் இருக்குது, எது வரும்னே சொல்ல முடியாது, கம்பல்சரி. ஸோ யூனிட் 1ல் புக் பேக்கில் 8th ரோமன் நம்பர் இருக்கிறது மட்டும் பார்த்தா போதும். யூனிட் 3ல் வேர்ல்டு மேப்பு புக் பேக்கில் 8th ரோமன் நம்பர் பார்த்தா போதும். ஸோ வேர்ல்டு மேப்பு வந்துடும். இந்தியா மேப்பு கேட்டாங்கன்னா யூனிட் 8ல் இருக்க பேஜ் நம்பர் 100ல் எல்லாமே நீங்கள் பாருங்கள். இங்கிலீஷ் மீடியம் புக்கில் இருக்க பேஜ் நம்பர் 100ல். மேப்பை பொறுத்த வரைக்கும் 8 மார்க் ஜாகிரஃபி மேப் வந்து பொறுத்த வரைக்கும் ஜாகிரஃபியில் ஃபஸ்ட்டு 5 யூனிட்டில் 8 கேட்பாங்க. ஆர் சாய்ஸில் தமிழ்நாடு மேப்பு அது ஒரு 8 மார்க் கேட்பாங்க. என்ன கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு ஈஸி தான், இந்தியாவும் ஈஸி தான். ஸோ நீங்கள் வந்து இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு 5 யூனிட்டில் புக் பேக் மட்டும் படிச்சிங்கன்னா 6லேருந்து 7 கரெக்டாகலாம். 1 2 கண்டிப்பாக வந்து புக்கினாக தான் இருக்கும், ட்விஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான பிடிஎஃப், பக்காவான பிடிஎஃப், என்னெல்லாம் மேப் இதுவரை கேட்டிருக்கானோ கேட்க போகிறானோ எல்லாமே பக்காவான பிடிஎஃப் நான் ஆஃப் எழுதிக்கே போட்டுட்டேன். நீங்கள் வேணால் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். மீண்டும் வேணால் பப்ளிக்கு முன்னாடி நான் வந்து உங்களுக்கு ஒரு கொஞ்ச நாளில் நான் ஒரு 2-3 நாளில் போட்டுறேன், வேணால் மேப்போட பிடிஎஃப் போட்டுறேன். ஸோ அதை வச்சு நீங்கள் ரெஃபர் பண்ணி படிச்சிங்கனாலே மேப்பில் 13 மார்க், அதாவது இதில் 8 மார்க்கும் அதில் 5 மார்க்கும் எடுத்துடலாம். பெரிய ஒரு இதெல்லாம் பாரமெல்லாம் வராது. ஸோ சோசியலை பொறுத்த வரைக்கும் இது நான் சொன்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணினாலே 100க்கு 100 மதிப்பெண் கன்ஃபார்மாக எடுக்கலாம். சோசியலுக்கு லீவு கிடையாது, 2 நாள் தான் லீவு. நல்லா இப்போவே படித்து முடிச்சிடுங்க, இல்லைனா கடைசி டைம் படிக்க முடியாது, பார்த்துக்கோங்க. நன்றி, தேங்க்யூ. ரொம்ப வீக்காக இருக்கீங்க அப்படின்னா ஒன்றுமே பயப்படாதீங்க. 5 மார்க்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், 8 மார்க்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். மேப்பு, டைம்லைனு, சூஸ் த பெஸ்ட் ஆன்சரை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஃபில்லப்ஸை பற்றி நான் சொல்லலை. ஃபில்லப்ஸ் வந்து நீங்கள் எல்லாமே படிச்சு தான் ஆகணும். 5 மார்க் எடுக்கணும்னா ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ் எங்கெல்லாம் ஃபில்லப்ஸ் இருக்கோ நீங்கள் வந்து படிச்சு தான் ஆகணும். அதில் நான் இது இம்பார்ட்டன்ட் சொல்ல முடியாது. ஸோ டிஸ்டிங்விஷ் கீ ரீசன் படிங்க. ரொம்ப முடியாதவங்க ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ் ஏதோ ஒரு 2 பாடமாவது ஒழுக்கமாக படிங்க. உங்களுக்கு நான் ஃபில்டர் பண்ணி நான் தரேன், ரொம்ப கம்மி பண்ணி தருவல்ல, அதெல்லாம் நான் தரேன். யாருக்கு ரொம்ப வீக்காக இருக்கிறவங்களுக்கு. ஆனால் இது அனைத்துமே படித்தா நல்லது. ரொம்ப முடியல, ரொம்பலாம் படிக்க முடியாதுங்கிறவங்களுக்கு நான் தரேன், ஓகேவா? அண்ட் 2 மார்க்ஸும் அப்படி தான். ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி படித்தாலே ஒரு 6லேருந்து 8 எழுதலாங்கிறப்போ ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி நல்லா படிக்கலாம். இல்லையா, ஜாகிரஃபி நல்லா படிச்சுட்டு சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ் நல்லா படிங்க, ஏன்னா அதில் கம்மியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுங்கள், ஓகேவா? அதே மாதிரி மேப்பு, டைம்லைனு, டிஸ்டிங்விஷ் கீ ரீசனு, அதுக்கப்புறம் சூஸு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்டாக எழுதணும். அப்போவே உங்களுக்கு சோசியலில் நல்ல மார்க் வந்துடும், ஓகேவா? தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். பேப்பர் ப்ரெசன்டேஷனோட வரேன். எப்படி பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் இருக்கும், எப்படி ஆன்சர் ஷீட் இருக்கும், எல்லாமே உங்களுக்கு வரப்போகுது. அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து எல்லாமே வரப்போகுது. ஸோ அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.